ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேலியேஷனை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். கடந்த ஏப்ரல் 12 முதல் 10th மாணவர்களுக்கான ஃபஸ்ட் டே வேலியேஷன் முடிஞ்சு ஃபஸ்ட் டே சிஎஸ்ஓக்கள் திருத்திட்டாங்க. ஸோ ரொம்ப கவனமாக தான் பேப்பரை வந்து திருத்துவாங்க. இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கி ரீவேலியேஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இன்கேஸ் எந்த டீச்சர்ஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அவங்க வந்து ஒழுங்கு நடவடிக்கை உட்படுத்தப்படுவாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸுமே உங்களுடைய பேப்பரை ரொம்ப கவனமாக தான் திருத்துவாங்க. யாருக்கும் மதிப்பெண் வந்து குறைக்க மாட்டாங்க. டே ஒன்னுடைய பல மாவட்ட டீச்சர்ஸுடைய ஒப்பீனியன் என்னடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பல சென்டர்ஸில் பல டிஸ்ட்ரிக்டில் திருத்திக்கிட்டு வராங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செஷன் மட்டும்தான் பேப்பர் வந்து திருத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செஷனே வந்து டீச்சர்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்தடுத்த நாட்களும் இதே மாதிரி இருந்தால் ரொம்ப ஹாப்பி தான். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தனால ஃபெயிலியர்ஸ் வந்து அனைத்து பாடங்களுக்குமே குறைவாக இருக்கும். ஆனால் இருந்தாலுமே ஃபெயிலியர்ஸ் வரத்தான் செய்யுது. ஓகேங்களா? இப்போ சென்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஸ்கிரிப்டை திருத்துறாங்கன்னா ஒரு கேம்பில் வந்து 10 சிகள் இருப்பாங்க. 10 சினா 150 பேப்பர் நீங்கள் திருத்துறாங்கன்னா சி 150 பேப்பர் திருத்துவாங்க, எஸ்ஏ 150 பேப்பர் திருத்துவாங்கன்னா ஒரு 300 பேப்பரில் ஒரு சில சண்டங்கள் வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி தான் தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலில் வந்து ஃபெயிலியர்ஸும் எப்படி சண்டம் அங்கங்கே ஒரு 1-2 விழுகுதோ அதே மாதிரி ஃபெயிலியர்ஸும் அப்பப்போ விழுகத்தான் செய்யுது. ஓகேங்களா? மொழி பாடங்களில் வந்து சண்டம் வந்து போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பேப்பர் பர்சன் வந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம் சூப்பராக அஃபீஷியல் ஆன்சருக்கு பேஸ் பண்ணியிருக்குன்னா உங்களுக்கும் சண்டம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டே அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, செண்டத்தை ரீச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மேக்ஸ், சோஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 98 ரீச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸ்லாம் வந்து செண்டம் போட்டிருக்காங்க. ஃபெயிலியர்ஸும் இந்த முதன்மை பாடங்களில் வந்து ஆயிருக்காங்க. தமிழ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சில ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்காங்க. இப்போ ஃபெயிலியர்ஸ் யார் ஆவா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 35 மார்க்ஸ் வந்து எடுத்தால் தான் பாஸ். அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 1 மார்க்ஸை மட்டும் எழுதாமல் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அந்தந்த சப்ஜெக்டில் எப்படி கொஸ்டின் இருக்கோ அது ரிலேட்டடான ஆன்சர் எழுதணும். நம்ம வந்து சம்மந்தம் இல்லாத விடைகளாக 10 பக்கம் எழுதினா கூட கண்டிப்பாக வந்து மதிப்பெண் வந்து போட மாட்டாங்க. நம்ம சம்மந்தமான விடைகளை ஒரு 2 வரிகளோ ஒரு 3 வரிகளோ எழுதினா கூட நமக்கு ஒரு 1/2 மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாம் அப்படி தான் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருப்பீங்க. ஃபெயிலியர்ஸ் எல்லாம் குறையணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செண்டம், குறிப்பாக டாப்பர்ஸ் வந்து இந்த ஆண்டு நிறையா செண்டம் வர வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸு, சயின்ஸ், சோஷியலில் வந்து டாப்பர்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் அனைத்து பாடங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? ஈவன் தமிழ் அண்ட் இங்கிலீஷையும் சேர்த்து நீங்கள் அஃபிஷியல் ஆன்சர்க்கெல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய ஸ்கோரெல்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. சார் இல்லை சார் எனக்கு 3 பாடங்களில் சண்டம் வருது, இல்லை சார் எனக்கு 4 பாடங்களில் சண்டை வருது, 2 பாடங்களில் சண்டை வருது அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இருந்தால் கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டட் மார்க்கு அவுட் ஆஃப் 500க்கு எவ்வளோன்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ டே 1 வந்து பார்த்திங்கன்னா 15 ஸ்கிரிப்டை மட்டும்தான் எல்லாம் திருத்திருக்காங்க. சிஇ அண்ட் எஸ்ஓக்கள் சேர்த்து ஒரு யூனிட்டில் வந்து 30 பேப்பர் வந்து திருத்திருக்காங்க. ஒரு கேம்ப்பாக இருந்தால் ஒரு 300 பேப்பர் அன்றைக்கி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து ஓடி இருக்கும். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கேம்பில் வந்து திருத்துறாங்க. நாளை முதல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அனைத்து ஆசிரியர்களுமே வந்து விடைத்தாள் வந்து திருத்த போகிறாங்க. இந்த வட்டம் 10th உடைய ரிசல்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹேப்பியான அப்டேட்டாக அமையணும். ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக வரணும். இதுதான் நம்முடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேங்க்யூ.